தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் பண்ணியிருந்த இட்லி இருந்தது. நைட்டே சஷு புக் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில பொடி இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி பொடி இட்லி பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி லஞ்சுக்குமே அவரே பிளான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து பூரியும் தொட்டுக்க சிறுபருப்பு குழம்பு வச்சு கொடுத்து விட்டுட்டேன். கிட்ஸ் எல்லாருமே வந்து பூரி அப்படின்னாலே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு விட்டுருக்கேன். ஸ்கூல்ல ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ நோட் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் வந்து கட் பண்ணி ஆம்லேட் போட்டுக்கிட்டேன் சிம்பிளாக. ரைஸ் வந்து சூடாக வடிச்சுக்கிட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு மட்டும் தனியாக சூடாக சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா கோத்தகிரியில் இருக்கும்போது தான் அப்பப்போ மதியம் காலையிலன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா குக்கிங் வேலை எல்லாமே காலையிலே முடிச்சு வச்சிடுவேன். ஈவினிங் போல மார்க்கெட் போயிட்டு சஷுக்கு வந்து கிறிஸ்மஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.